ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி ஈவினிங் எடுத்த விலாக் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, மழை வந்துருமே, துணி காய போட்டிருந்தது எடுக்கணுன்ட்டு குட்டீஸ் அப்படியே கூப்பிட்டு போயாச்சு. அவங்க அப்படியே வாக்கிங் போனாங்க. நல்லா இருந்துச்சு கிளைமேட். ஸோ அப்படியே இருக்க வச்சாச்சு. ஜோனேஷுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து 3:15க்குலாம் முடிஞ்சிடும். ஸோ அந்த ஹோல் எப்படினாலும் வீட்டுக்கு வந்து ஒரு 3:30க்குள்ளே வந்துடுவான். நான் தான் போய் கூப்பிட்டு வந்துடுவேன். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 4-4:30 போல் ஸ்நாக்ஸ் கொடுத்துருவேன். இன்றைக்கி மாடிக்கு போனதுனால அந்த டைம் கொஞ்சம் மாறிடுச்சு. 4:30 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸு, 5:30 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸு, 6:30 மணிக்கு பாலாத்தி கொடுப்பேன். இப்போ வரைக்குமே வந்து கடையில் வாங்குகிற ஸ்நாக்ஸ் கொடுக்குறது இல்லை. வீட்டில் என்ன அவைலபிள் இருக்கோ அதை வச்சு செஞ்சு தான் கொடுக்குறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நேரம் வந்து ஐயோ பேரே வரமாட்டேங்குது, கேசரியும், இன்னொரு நேரம் வந்து சேனைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அட் அ டைம் இன்றைக்கி ரெண்டையுமே பண்ணியாச்சு. 5:30 மணிக்கு 2 ஸ்நாக்ஸுமே பண்ணிவிட்டு குட்டீஸுக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு ஒரு 6:30 மணி போல் பாலாத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ண வச்சுருவேன். இந்த ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது ஏற்கனவே அது ஒரு பெரிய டாஸ்க்கு, சவால் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தான் அது ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், அவனுக்கு அதுவே ஒரு பெரிய விஷயம். எவ்வளோ தான் அழகாக பண்ணாலும் இந்த குட்டி ஜெயந்த் இருக்கார் பாருங்களா, அவரையும் நம்ம சமாளிச்சுட்டு இவனையும் பார்க்குற மாதிரி இருக்குனால ரொம்ப பொறுமை தேவைப்படுற மாதிரி இருக்குது. அது கண்டிப்பாக ஒரு இடத்துல பொறுமை உடஞ்சி கோவர மாதிரி ஆகிடுது. ஸோ இன்னும் நான் நிறையா சரி பண்ணிக்கணும் அந்த இடத்துல. நான் டெய்லி அதான் யோசிப்பேன், இன்னும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு. அது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹோம்ஒர்க் டைம் அப்போ தான் அந்த குட்டிக்கு வந்து கக்கா டைம், எல்லா டைமும் அப்போ தான் இருக்கும். அதுக்கு என்ன தான் நம்ம கரெக்டாக பண்ணாலும் அந்த டைம் வந்து ஏதாவது ஒன்று ஆகிடும். அப்படியே அதையும் மேனேஜ் பண்ணிட்டு ஜோனேஷையும் ஹோம்ஒர்க் பண்ண வச்சாச்சு. இன்றைக்கி 3 ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் லீவில். நான் பார்த்தேன், நாளைக்குன்னு தள்ளி போட வேணாம், இன்றைக்கே பண்ண வச்சிடலான்ட்டு. அவனும் எந்துவாக இருந்தான். சரி அப்படியே பண்ண வச்சிடலான்ட்டு அழகாக பண்ண வச்சுட்டேன். இவன் அழகாக சமத்தா பண்ணாலும் 2 பேரையும் வச்சுட்டு அட் அ டைம் பண்ண வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த சமயம் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவனுக்கு வந்து டைவர்ட் ஆகும். இவன் பண்ணுறது அவன் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும், அப்படி டைவர்ட் ஆகும். அப்புறம் வந்து சமாளித்து இந்த ஹோம்ஒர்க் டைம் மட்டும் எனக்கு இன்னும் எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரியல. 2 பேரையும் வச்சுட்டு அதை மட்டும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ எப்போ முடிச்சுட்டு அதாவது எடுத்து வச்சிடணும்ப்பா, நீ இப்போலேருந்தே பழகிடுறது. ஸோ ஹோம்ஒர்க் முடித்தோடனே திங்ஸ் எல்லாம் அங்கங்கே ஜோனேஷ் எடுத்து வச்சுட்டான். ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சாமி கும்பிடணும்னு நினச்சோம். அப்படியே இந்த ஹோம்ஒர்க் பண்ணுறது அது இதுன்னு மறந்தாச்சு. ஸோ முடித்ததுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நைட் சாப்பாடு வந்து தோசையும் சாம்பாரும் தான். சாம்பார் ஏற்கனவே இருந்துச்சு, மாவு மட்டும் காலி ஆகிடுச்சு. ஸோ கீழே போய் வாங்கிட்டு வந்துட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். 9:00 குழந்தைங்கள தூங்க வைக்கணும் அப்படின்னு பிளானு. அதுக்கு நான் பார்த்திங்க அப்படின்னா ஜோனே ஸ்கூலில் வந்து வரதுக்குள்ளேயுமே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருக்கணும். அப்புறம் தான் அடுத்த ரொட்டீன் கரெக்டாக போகும். ஸோ நம்ம வாட்ச் வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்பீடு. 9:00 குட்டீஸை தூங்க வச்சாச்சு. இன்றைக்கி டார்கெட் முடிஞ்சு.